not only to a particular patient, we have our own Pilrock Medical and Educational Trust. So in that we do a lot of activities. So this is one of the things. This is the first cardiac transplant in America. So, and considering the background of the patient, other things consider and like இன்னைக்கு ஒரு heart transplant ஒரு lower middle class பண்ணனும்னா it's not a சின்ன விஷயம் கிடையாது. They have come forward to do it, and in spite of their background they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக அப்படின்ட்டு. So that is one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு, and for higher education also. So apart from this, so நாங்கள் பண்ணலாம், whatever need arises in the future, if required we will definitely do it. நாங்கள் பண்ணுவோம். ஸ்கீம்ஸ்லேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது லோட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பண்ணுறீங்கன்னு ஒரு 6லேருந்து 7 டிரான்ஸ்ஃபர் நடக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பரில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேஷண்ட் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சூட்டபிளான ரிசல்ட் வரும்போது உனக்கு கிடைக்கும் போது கட்டாயமாக ராஜேஷுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. 8 வருஷம் ஆப்ரேஷன் முடிஞ்சு இப்போ நல்லா இருக்குங்க. இப்போ 2வது பாப்பாவும் வந்து இப்போ நல்லா இருக்குங்க. டாக்டர் 10 மாதம் பிறந்து 3 வயசு நம்ம முடிவுகள்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. டாக்டர் அவங்க வந்து தியாகிங்க. அவங்கெல்லாம் நமக்காக எவ்வளோ அவங்க குடும்பத்தை விட்டு கூட நமக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து அவங்க கடவுளுக்கு அடுத்தது அவங்க தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்யூ. ஒரு வார்த்தை சொல்கிறேன். என்னோட உடன்பிறப்பு எங்கள் அக்காங்க. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்த அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு பணம் கஷ்டங்க. ஏன் அதிகமாக செலவு பண்ணுறது ஒவ்வொரு நாள் சண்டை போட்டுப்பாங்க. நம்ம நல்லதுலாம் சண்டை போட்டுப்பாங்க. அது வேற யாரும் பொறுப்பு, அதுக்காக பொறுப்பாக நம்ம நல்லா இருக்கவங்க சண்டை போட்டுப்பாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கோவிடுக்கும் அதுக்கும் நேரடியான சம்மந்தம் அப்படின்னா, கோவிட் ரொம்ப வீரியமாக இருந்த நேரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த சில மாதங்களில் வந்துருதுன்னா இதையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷனும் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல வந்து ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் வந்தது, மயோகார்டைட்டிஸ் சொல்லி. அது ஒன்று தான் ப்ரூவன். அது எல்லாமே வந்து அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்துடுது. இவ்வளோ நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது இதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நிச்சயமாக இது வந்து சின்ன வயசில் அதுவும் பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, இளைஞர்கள் வந்து இது மாதிரி கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி இருக்கும். இன்னொங்களுக்கு வந்து ரைட் வென்ட்ரிகுலர் வந்து டைலட்டேஷனாக இருக்கும், அதெல்லாம் ஜெனட்டிக்காக வருது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது ஒரு சடன் டெத் நடக்குது. இது வந்து இன்னொன்று வந்து அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு வந்து இப்போ முன்னாடி வந்து நியூஸ் பேப்பரில் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம், இப்போ வந்து சோஷியல் மீடியா இன்றைக்கி நடந்ததுன்னா நாளைக்கு தெரியுது, நாளை ஒரு பல லட்சம் மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது வந்து யங்ஸ்டருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை.
பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்து கிடைக்கும்? இப்போ எந்த ஒரு க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அக்யூட் டிசீசஸ் வந்து எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, கேத் லேப் இருக்குது, உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரானிக் டிசீசஸ் வந்து மிக அளவில் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, ஆனால் மெடிசனை வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு வந்து ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ வந்து அது வந்து இது நாள் வரலையும் வந்து ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் கூப்பிட்றோம். காரணம் என்னென்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சேருது. ஹார்ட் இன்னும் அவ்வளோதான், இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன் தான். டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், சில பேருக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது மேலே முடியாது அப்படிங்கும்போது தான் நம்ம சர்ஜனை கூப்பிட்டு டிரான்ஸ்பிளான்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் கிளினிக்கோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 30 நோயாளிகள் பார்க்குறேன்னா, ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து பிளட் ப்ரெஷரில் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ராலுக்கு வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலேருந்து மாறி 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 வந்துட்டுருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்தேன்னா, அவங்களுக்கு தகுதியான மருந்து எதாவது கிடச்சிருக்குதா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸோடு வச்சுட்டு, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நம்ம அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை.